அனைவருக்கும் வணக்கம். இன்று அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் APP தேர்வினை எவ்வாறு எளிய முறையில் எழுதுவது என்பதை பற்றி நமது வழக்கறிஞர் நண்பர் G. முருகன் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பார். வணக்கம் சார். அன்பான வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இனியதொரு காலை பொழுதில இனியதொரு காலை வணக்கம். இன்று மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சகோதரர் அட்வொகேட் திரு நெல்சன் சார் அவர்கள் ஆற்றி வருகிற இந்த சட்ட சேவையில் அடியனுக்கும் ஒரு சிறு பங்காக இன்று இந்த ஒரு வகுப்பினை எடுத்த வாய்ப்பளிப்பதற்கு முதலில் திரு நெல்சன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்ன என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேடு 2 எனும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படுகிற இந்த ஒரு APP என்று சொல்லப்படுகிற குற்றவியல் நீதிமன்றங்களில் பணியாற்றுகிற அரசு உதவி வழக்குரைஞர் வழக்கு நடத்துனர் என்பதற்குண்டான அந்த வரையறை அப்படி என்றால் என்ன என்று குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 சட்ட எண் 2 கீழ் 1974 நடைமுறைக்கு வந்த நாள் 1/4/1974. இவ்வாறுதான் நாம் பொதுவாக ஒவ்வொரு சட்டத்தையும் படிக்கிற பொழுது என்ன சட்டம் என்றைக்கு நடைமுறைக்கு வந்தது, சட்ட எண் என்று எவ்வாறு உள்ளது என்று முதலில் நாம் ஒவ்வொரு தலைப்பாக நாம் அதை பிரித்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு இன்றளவிலும் எப்போதும் ஒருவரை நீதிமன்றத்தின் முன் பீனல் பண்ண வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்றால் இந்திய தண்டனை சட்டத்தின் மூலமாகத்தான் மேஜராக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்கிறார்கள். அதை தவிர்த்து தண்டிக்கக்கூடிய சட்டங்களாக குற்றவியல் சிறு சட்டங்கள், மைனர் ஆக்ட், ஸ்டேட் மைனர் ஆக்ட், சென்ட்ரல் மைனர் ஆக்ட், மைனிங்ஸ், மணல் திருடுதல் சட்டம், ஃபாரஸ்ட் ஆக்ட், டவுரி ஆக்ட், அதே போன்ற குற்றவியல் சட்டங்களிலும் சார்ஜ் என்கிற அந்த குற்றச்சாட்டினை எதிரிகள் மீது பதிந்து அதற்குண்டான அந்த பிரிவுகளில் சொல்லப்பட்டுள்ள அந்த தண்டனைகளை நீதிமன்றங்களானது வழங்குகிறது. பொதுவாக பெரும்பான்மையாக எல்லாருக்கும் தெரிவது ஈட்டாசா, பழைய லார்டு ஹாமில்டன் மெக்காலே என்பவரால் கொண்டு வரப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் 1860 சட்ட எண் 45 கீழ் 1860 நடைமுறைக்கு வந்த நாள் 1/10/1862 1/1/1862 கொண்டு வரப்பட்ட இந்த இந்திய தண்டனை சட்டமானது பொதுவாக எத்தனை அத்தியாயங்களை உள்ளடக்கி இருந்தது என்றால் 23 அத்தியாயங்கள், 511 பிரிவுகள். சட்ட திருத்தங்கள் 2021 வரையிலே 13 ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தம், அது நாடெங்கிலும் அதிர்வலைகளை உண்டாக்கிய நிர்பயா சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு காரணமான நிர்பயா பாலியல் வழக்கு 2013 கொண்டு வந்த 1/4/2013 கொண்டு வந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட், குற்றவியல் சட்ட திருத்தம். அதுக்கு அடுத்தது 2018 கொண்டு வரப்பட்ட குற்றவியல் சட்ட திருத்தம், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் 1/4/2018. இந்த இரு சட்ட திருத்தங்களில் சட்டத்தில் உட்புகுத்தப்பட்ட பிரிவுகள் பெண்களுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் இருந்து இளஞ்சிறார்களை பாதுகாக்கிற அந்த போக்சோ சட்டத்திலும் 376 என்கிற அந்த ரேப் வன்புணர்ச்சியிலும் பல மாறுதல்களை அரசாங்கமானது செயல்படுத்தியது. அதன் விளைவாக நிர்பயா சட்ட திருத்தத்திற்கு பின்பு ரேப் குற்றங்களில் ஈடுபடுகிற அக்யூஸ்டுகளுக்கு அதிகபட்சமாக ஏற்கனவே 20 ஆண்டுகள் வரையில் தண்டனை பெறலாம் என்கிற அந்த தண்டனையினுடைய அமைப்புகளை இந்த சட்ட திருத்தத்திற்கு பின்பாக ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் என்று கொண்டு வந்தார்கள். அதன் பின்பும் குற்றங்களானது குறையல.
அதனால என்ன பண்ணாங்க, பார்லிமெண்ட்ல 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா இன்றி கத்துவா கேஸ்லான்னு பேரு. அது என்னன்னா, ஒரு இந்து கோவில்ல ஒரு இளம் சிறுமிய 5 முஸ்லிம்கள் கேங்ரேப் பண்ணிடுறாங்க. இன்றி கத்துபா அப்படின்னு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த அந்த பகுதியின் பெயராலே அந்த வழக்கானது அறியப்படுகிறது இன்றளவில். இன்றி கத்துபா கேஸ்லா, அதுதான் 2018 கிரிமினல் லா, இந்த குற்றவியல் சட்டங்கள் சட்ட திருத்தமாவதற்கு வழிவகை செய்யப்பட்ட ஒரு வழக்கு. அதற்கு பிறகு என்ன, அதுல அமெண்ட்மெண்ட் பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா, பிரிவு 6 போக்சோ ஆக்ட்ல தூக்கு தண்டனையே கொடுக்கலாம், மரண தண்டனையே விதிக்கலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நிர்பயா வழக்கினுடைய சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்த அந்த சட்ட தண்டனைகளை அதிகரிச்சாலும் குற்றங்கள் குறையல. கேங் ரேப் நடக்குது, அதிகார வர்க்கத்தில் இருக்கிற அந்த பெரிய பெரிய நபர்களுடைய மகன்கள் இந்த குற்றத்துல தொடர்ச்சியா செய்யறாங்க, ரிப்பீட் அஃபண்டரா வராங்க. அதாவது வெறும் ரேப்பே ஆபிச்சுவலா பண்றவங்களா இருக்கிறாங்க, ரொட்டீன் அகைன் அண்ட் அகைன் பண்றவங்களா இருக்கிறதால கவர்மெண்டால இது அந்த போக்சோ சட்டத்துடைய நோக்கத்தை சீர்குலைக்கிற வகையில இருந்ததால இதுல தூக்கு தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவில் பஞ்சாப் மாநிலங்கள்ல நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு வெரிஃபை செக் பண்ணிக்கணும், நானும் செக் பண்ணிட்டு சாருக்கிட்ட அடுத்த பதிவில் அதை போட்டுறேன். ஒரு நபருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதாகவும் இன்று தீபக் மிஸ்ரா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்ற வழக்கில் அதை பற்றி ஹெல்டு பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க பெஞ்சில். ஓகே, இதுகாரம் நம்ம பொதுவா சட்டங்களை எப்படி படிச்சா நல்லா இருக்குன்னு என்னுடைய லிட்டில் நாலேஜ், என்னுடைய ஒரு சிறிய அறிவுக்கு எட்டிய வகையில நான் இதை சொன்னேன். இப்போ அரசு உதவி குற்ற வழக்கறிஞர் கிரேடு 2 என்பதற்குண்டான இந்த தேர்வினை எவ்வாறு எதிர்கொண்டு எவ்வாறு எளிய முறையில வழக்கறிஞர்கள் அனைவரும், இளம் வழக்கறிஞர்கள் தேர்வுக்காக இது பல ஆண்டுகளாக பல வருடங்களாக இதை ப்ரிப்பேர் செய்து கொண்டிருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் ஒரு உதவுகிற முறையில் ஒரு டிப்ஸாக எவ்வாறு இதை ரெடி செய்யலாம் என்கிற அந்த ஒரு தலைப்பாக இப்போது நான் ஒரு ஷார்ட் பிரீஃபா சொல்லிடுறேன். எலாபரேட்டா அப்போது அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது நான் கண்டிப்பா எடுக்கிறேன், வகுப்புகள் எடுக்கிறேன். இப்போ இந்த ஏபிபி அப்படிங்கிறத பொறுத்தவரையில் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இன்வால்வ் ஆகிற அரசு தரப்பால் போடப்படுகிற வழக்கை முன்னிலைப்படுத்தி கேஸை நடத்துவதற்கு ஓபன் பண்ணுகிற அந்த ஓபன் த ப்ராசிக்யூஷன் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதவிக்கு அதை செய்கிற நபருக்கு பெயர் தான் ஏபிபி. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஜேஎம் கோர்ட் 1 and 2, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், சிஜேஎம் கோர்ட்ல எல்லா கோர்ட்லையும், டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட் மற்றும் மகிழா கோர்ட் இதை மாதிரியான கோர்ட்டுகள்ல ரூலிங் பார்ட்டியால நியமிக்கப்படுகிற பிபிஸ் வந்துடுவாங்க. அது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு அந்த பார்ட்டியை, அதாவது கவர்மெண்டால் நியமிக்கப்படுகிற டெசிக்னேட்டட் போஸ்ட் என்பதுதான் பிபியும். செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்கிற பிபி ஸ்பெஷல் பிபி, ஆல் பிபிஸ். ஆனா ஏபிபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல 58 வயது வரை 60 வயது வரை பணி செய்கிற அரசு குற்றவியல் உதவி வழக்கறிஞர், அரசு உதவி குற்றவியல் வழக்கறிஞர் என்பதுதான் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இதை பத்தி எங்க சொல்லியிருக்காங்க, இந்த வேர்டுக்கு ஏதாவது வரையறை இருக்குதா, வேர் இட் ஹாஸ் டிஃபைன் எனி லாஸ் இஃப் இன் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் அப்கோர்ஸ், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 1973 ஆண்டின் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் சட்டப்பிரிவு 24, 25ல ஏபிபினா என்ன, அவர் ரோல் என்ன, அவருடைய பங்கு என்ன, இந்த ப்ராசிக்யூஷன் கேஸ்ல ஏபிபியுடைய ரோல் என்ன, அவருக்கான அங்கீகாரம் என்ன, அவர் ஆற்ற வேண்டிய டியூட்டிஸ் என்ன, டியூட்டிஸ் டு கோர்ட், டியூட்டிஸ் டு தி டியூட்டி டு த ஸ்டேட். ஏன்னா அவர் ஸ்டேட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்படுகிற ஒரு அரசு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஏபிபி. இப்ப இந்த பதவிக்கு பொதுவாக 2014 வரை வழக்கறிஞர் பெருமக்களிடையே போதுமான அவேர்னஸ் சொல்ல முடியாது, ஒரு அதாவது நாலேஜ் டு நோன்
அப்படி சொல்லலாம். அந்த அதை சார்ந்த ஒரு இன்டிமிடேஷன் இல்லாம இருந்தது. இன்டிமேஷன் இல்லாம இருந்தது. ஒரு தகவல்கள் வந்து அவ்வளவு ஒரு பிரபலம் அடையாம இருந்தது. அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதவிக்கு 10 பேர் 50 பேர் வந்து, அதாவது மொத்தமா மனு அப்ளை பண்றவங்க, ஃபார்ம் அப்ளை பண்றவங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே 5000 பேர் 10,000 வழக்கறிஞர் இருப்பாங்க தமிழ்நாடு முழுவதும். இது மொத்த எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் வரும். 50 60 போஸ்ட் தான் வரும். கம்பேர் ஆஃப் சிவில் ஜட்ஜி கூட கம்பேர் பண்ணீங்கன்னா 260 300 200 150 சிவில் நீதிபதிகள் தேர்வு வரும். ஆனா ஏபிபிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 50 43. நான் 18 எழுதினேன், இன்டர்வியூ வரைக்கும் போனேன். அப்போ 43 போஸ்ட்டுக்கு போனேன். 3 கட்டங்களா, பிரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ அப்படின்னா அது எடுக்கிறாங்க. அதை இப்ப நான் அடுத்து சொல்றேன். அதே போல 2021 எழுதியிருந்தேன். அதுலயும் பிரிலிமினரி, மெயின் பாஸ் ஆனேன். அதுல தமிழ் மீடியம் சர்டிபிகேட் PSTML, பர்சன் ஸ்டடீடு தமிழ் மீடியம் இன் லா, சட்டத்தை தமிழ் வழியில் பயின்றவர் என்பதற்கான சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் என்னை நேர்காணலுக்கு அந்த ஆண்டுகளுக்கு கூப்பிடவில்லை. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் என்று சொல்வார்கள். உழைப்பு ஒருபோதும் தோற்று போவதில்லை என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக வருகிற 23/8 அடுத்த மாதம் என்னை நேர்காணலுக்கு டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் கூப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கான ஜிமெயிலில் நேர்காணலுக்கான ஹால் டிக்கெட்டை எனக்கு அனுப்பித்திருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த தேர்வுக்கு படித்து எவ்வாறு நான் எழுதியிருந்தேன், கடுமையாக எழுதியிருந்தேன். மெயின் தேர்வில் என்னுடைய நம்பர் இன்டர்வியூ வரவில்லை என்று கிட்டத்தட்ட 2 மாத காலங்களாக நான் படித்த லைப்ரரிக்கு சென்று உட்கார்ந்து, ஐயோ ஆண்டவரே இப்படி ஆகிவிட்டது ஆண்டவா, என்னடா இது, நம்மளுடைய நம்பரை கூப்பிடவில்லையே. அதாவது போர்க்களத்துக்கு சென்று தோற்று வந்தால் பெருமை, நம்முடைய போர்க்களத்துக்குள்ளேயே விடவில்லையே. ஏன்னா 3 திணறிது. அதான் நான் சொன்னேன், 2014 வரைக்கும் இந்த அரசு பதவிகள்லாம் அவ்வளவு போட்டி இல்லை. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா வந்த பிறகு அந்த மாணவர்களிடத்தில் தமிழ் வழியில் பயின்ற நாமும் போட்டி போடுகிற போது அது இட் இஸ் நாட் ஏ நேச்சுரல் ஜஸ்டிஸ், அது இயற்கை நீதிக்கு உட்பட்டது அல்ல என்பது என்னுடைய சின்ன கருத்து. இதில் நிறைய நண்பர் வழக்கறிஞர் பெருமக்களுடைய மகள்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு முடவனும் ஒரு ஊனமுற்றவனும் சரியான நல்ல கடவுள் அருளால் இறைவன் அருளால் உடல் அமைப்புகள் எல்லாம் நன்றாக இருக்கிற ஒருத்தனையும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடு என்று சொன்னால் அது சரி வருமா? ஆர்டிகல் 14 இஸ் நாட் தேர், இட் இஸ் வைலேட்டட். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. மதிப்பு வாழ்ந்த மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்களே சட்ட வகுப்பில் மனிதநேயம் அகாடமியில் சொல்லியுள்ளார்கள். பார் கவுன்சில் வகுப்பில் சொன்னது. இன்று எப்படி இருக்கிறது, பொதுவாக காம்படிஷன் எக்ஸாம் என்பது இது நீட்டுக்காக அவர்கள் சொன்னார்கள். அதையே அவர் நீதித்துறையினுடைய தேர்வுக்கும் அவர்கள் வழிபுரிந்து விட்டார்கள். ஏனென்றால் 3800 பேர் பங்கெடுத்த மாவட்ட நீதிபதி தேர்வில் 6 பேருக்கு பதவி போட்டுள்ளார்கள். பதவியானது ஜிஓ பாஸ் செய்திருக்கிறார்கள். அதில் மெயின் அளவு சென்றேன், நேர்காணலுக்கு செல்ல முடியவில்லை. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமில், சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் ஒரு பேப்பரில் போய்விட்டது. நடந்து முடிந்த 2 மாதங்களுக்கு முன்பு வந்துள்ள அந்த தேர்விலும் எழுதியிருந்தேன். ஆனால் ஒருபோதும் படிப்பதை நிறுத்தக்கூடாது என்று இன்றளவும் இப்போது வந்த மெயிலில் நான் பார்த்து சந்தோஷப்படுகிற வகையிலும் நான் எனக்கே நான் நினைத்துக் கொள்வது, படிப்பது நம் வேலை என்பது இருந்தால் மட்டுமே இனி வரும் காலங்களில் வழக்கறிஞர் தொழிலும் சரி, ஏதாவது ஒரு அரசு பதவியினாலும் சரி, அப்டேஷனாக இருக்கணும், டெய்லி அப்டேட் இருக்கணும். இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், 3 சட்டங்களும் மாறிவிட்டது. நான் ஏற்கனவே எழுதின போது ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் என்று இருந்தது. முறையே ஐபிசி என்பது பிஎன்எஸ், பாரதிய நியாய சன்னிதா 2023 சட்டம் என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சிஆர்பிசி என்பது எல்லாருக்கும் தெரிந்த போல பிஎன்எஸ்எஸ், பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதா ஆக்ட் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல இந்திய சாட்சிய சட்டம் என்பதை பாரதிய சாட்சிய அதிநயம் 2023 என்று பாராளுமன்றத்தில் மத்திய அரசானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றளவிலும் வழக்கறிஞர் பெருமக்களிடையே பெருத்த ஒரு அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு பெரிய கோரிக்கைகள் இன்றும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வருங்காலங்களில் வருகிற போட்டித் தேர்வுகள் கண்டிப்பாக புதிய சட்டங்களிலிருந்து தான் கேட்கப்படும். மேக்சிமம்
questions are asking from the syllabus of old syllabus is very nominal அளவு only. ரொம்ப மேஜரா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய ஒரு இட்ஸ் மை ப்ரிசம்ப்ஷன். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப கம் டு சப்ஜெக்ட். ஏபிபி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 என்பது 3 கட்டங்களாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அறிவிப்புகள் வருகிறது. போன வருடத்துக்கு முன்பு 2021 வந்த நோட்டிபிகேஷன், முதலில் ஒரு நோட்டிபிகேஷனை அரசாங்கமானது வெளியிடுகிறது அன்றாட செய்தித்தாள்களில். அந்த நோட்டிபிகேஷனுக்கு ஒரு எண் கொடுக்கப்படுகிறது. 10/2021 ஏபிபி நோட்டிபிகேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 50. எலிஜிபிலிட்டி 5 ஆண்டுகள் முடித்திருக்கிற வழக்கறிஞர்கள் எவராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்துவிட்டாகிவிட்டது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? நீங்க அவங்க டிஎன்பிசியாலேயே சிலபஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஒரு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது அந்த சிலபஸை பாய்காட் செய்ய வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும், பைகாட் செய்யணும். அப்படியே பார்க்காம சொல்ல தெரியணும். ஏன்னா வகுப்புகள்ல சொல்லுவாங்க, நம்ம திருச்சியில ஒரு சார் இருக்கிறாங்க சீனியர், இங்க நம்ம என்னுடைய ஐயா குருவா நான் இன்றும் போற்றி வழங்குகிற செல்வராஜ் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் காது தூரம் நிற்காது என்பார்கள். அப்படி என்னன்னா, காத தூரம்னா கூப்பிட்ட தூரத்துக்கு தான் என்ன உடனே நான் பேசுறத கேட்டீங்கன்னா நிற்கும். ஆனா எழுதி வச்சீங்கன்னா தான், இப்ப நான் கூட நிறைய என்னுடைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, இந்த என்னுடைய மெட்டீரியல்ஸ் விலைக்கு என்னதும் என்னுடைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அண்ணா இன்னைக்கு தான் எழுதிட்டீங்க, என்ன வயசு கிட்ட ஆயிருக்கு, அதுக்கடுத்து நீங்க வாய்ப்புகள் வரும்போது எழுதுவீங்க, ஆனா எங்களுக்கு கொடுக்குங்கிறாங்க. நான் இதை கொடுப்பேன், ஜெராக்ஸ்லாம் அந்த ஸ்வைரில் போட்டுக்கிட்டாங்க. நான் கொடுத்ததுல முதல்ல என்ன இருக்கும்னா எல்லாமே எழுதியிருக்கோம், நிறைய பிரிக்கி வச்சிருப்பேன். ஆனா சிலபஸ்ல தான் மேக்சிமம் என்ன பண்ணுவோம்னா அந்த 3 பேப்பர் சிலபஸ்ல அப்படியே பார்க்காம சொல்லுவேன். மேக்சிமம் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா தான் நீங்க பிரிலிமினரி எக்ஸாம முதல் நிலை தேர்வுல டிக் பண்றது தான். நீங்க வெறும் 100 கேள்வி கேட்கறாங்க, ஒரு 100 கொஸ்டின்ஸுக்கு உண்டான புத்தகத்தை கொஸ்டின் புக் கொடுத்துட்றாங்க, ஒரு OMR ஷீட் கொடுக்குறாங்க. அதுல நீங்க முதல் கேள்வி கேட்கறாங்க, இந்திய தண்டனை சட்டத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ லார்டு மெக்காலே, சர் ஜேம்ஸ் ஸ்டீவன், நாராயணசாமி, அதை போன்று ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க டிக் பண்ணணும், ஆப்ஷன் ஏ என்று OMR ஷீட் டிக் பண்ணணும். இதை போன்று 100 கேள்விகள். ஆனால் பொதுவாக நாங்கள் எழுதிய வகையில் நெகட்டிவ் மார்க் இல்லை. இனி வருங்காலங்களில் 1:1 ஒரு கேள்வி சரியாக எழுதினீர்கள் என்றால், ஒரு கேள்வி தவறா என்றால் அந்த ஒன்றில் ஒன்று கழிந்துவிடும், மதிப்பெண் 0 ஆகும். ஆகையால் நன்றாக தெரிஞ்ச கேள்விகளை 60 கேள்விகள் 100க்கு டிக் செய்ய வேண்டும், மீதி 40 எழுதக்கூடாது. நெகட்டிவ் மார்க் இருந்தால், நெகட்டிவ் மார்க் இல்லை என்றால் நீங்கள் 100மே என்ன பண்ணலாம், போட்டி போடலாம். 100 எழுதணும், எல்லாத்தையும் முதல்ல எழுதணும். முதல்ல ஆன்சர் தெரியுதே இல்லையோ நம்ம அந்த கேள்வி என்ன போட்டு அது சம்பந்தமா 5 வரியாவது எழுதணும். அதுல ஒரு 2 மார்க் போடுவான். 1 மார்க்ல வேலை கிடைக்காம வெளியே வந்தவங்க எல்லாம் உண்டு, உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அதனால சிலபஸை முதல்ல படிக்கணும். இதை அந்த டிஎன்பிசியே வெளியிடுறாங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து போடணும். நிறைய அகாடமிகளும் கொடுப்பாங்க. அந்த வகையில ஏபிபிக்கு 4 பேப்பர் கொடுக்குறாங்க. தேர்வுத்தாள் 1, தேர்வுத்தாள் 2, தேர்வுத்தாள் 3, தேர்வுத்தாள் 4. பிரிலிமினரிக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்கள்ல இருக்கும், மாநகராட்சிகள்ல இருக்கும். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இப்போ 14க்கும் மேற்பட்ட மாநகராட்சிகள். எத்தனை மாநகராட்சி இருக்குன்றது இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நியூ மாநகராட்சிஸ்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா மாநகராட்சிகள்லையும் சென்டர்ஸ் இருக்கும். ஆனா நீங்க அதை பாஸ் பண்ண உடனே மெயின் எக்ஸாம் வந்து சென்னையில மட்டும்தான் இருக்கும். இன்டர்வியூ டிஎன்பிசி ஆபீஸ்ல இருக்கும். இப்போ நான் அடுத்த 2 வாரங்களுக்கு போயிட்டு வரேன், அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சார் கிட்ட. கண்டிப்பா கிடைக்கும். எங்க ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி அல்மைட்டி will give this wonderfully opportunity to me. I strongly believe, because I wrote the examination in the year of 2022. அதற்கான நேர்காணலாம் அனுப்புகிறாங்க. அதுக்கும் சில பல போராட்டங்கள், உயர்நீதிமன்றத்தில் போய் நீதி பேராணை முன்னு செய்து ஒரு 48 பேர் போட்ட ரிட்டுல அந்த சேஃப்டி செக்யூர்டு ஜோன், பாதுகாக்கப்பட்ட வலயத்திற்குள் வருகிறவர்களை இன்டர்வியூ செய்யுங்கன்னாங்க. அப்ப என் நம்பர் பாதுகாக்கப்பட்ட உள்ள வலயத்தில் இருக்குது, மெயில் வந்திருக்குது. 4 பேருக்கு வந்திருக்குது.
ஒரு பதவிக்கு 4 பேரா அல்லது 2 பதவிக்கு 4 பேரான்றது டிஎன்பிசி முடிவு செய்வாங்க. ஓகே, இப்போ இந்த பேப்பர் 4 சொன்னோம் இல்லைங்களா, லா பேப்பர் 1 அப்படின்னு வைக்கிறான். லா பேப்பர் 1 வச்சுட்டு ஐபிசி மட்டும் தான் வைக்கிறான் சார். 100 மார்க். அதாவது மெயின்ல உங்களுக்கு பிரிலிமினரியில 100 மார்க் சொன்னோம் இல்லைங்களா, 100 கேள்வி. அந்த 100 கேள்வியில என்னென்ன பாட புத்தகங்கள், சட்ட பாட புத்தகத்தை நீங்க எந்தெந்த புக்கு, எந்தெந்த ஆக்ட் படிக்கணும். ஐபிசி ஆக்ட் படிக்கணும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கணும், சிஆர்பிசி படிக்கணும், அதே போன்று கான்ஸ்டிடியூஷன் படிக்கணும், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 படிக்கணும், லீகல் எய்ட் ஆக்ட் படிக்கணும், தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி 1987 1987 ஆண்டின் இலவச சட்ட உதவிகள் சட்டம் படிக்கணும். அது மூலியமா தான் நான் இருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் அம்மா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என் மீது பெரும் நம்பிக்கை கொண்டு மாவட்ட நீதிபதி அம்மா அவர்கள் என்ன இந்த பதவியை கொடுத்து எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. என்றென்றும் டிஜி அம்மாவுக்கும் செக்ரட்டரி அம்மாவுக்கும் நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் இந்த வகுப்பின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்டும் படிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டேன். அதே போன்று சிபிசி படிக்கணும். அது வந்து அட்மிட்டட் போர்ஷன் அளவில் படிக்கணும். சிபிசி எதுக்குங்க ஏபிபிக்கு அப்படின்னா, பட் அவங்க வச்சிருக்கிறாங்க. பொதுவாக அது தேவையில்லை என்பது எங்க சார் கூட சொல்லியிருக்காங்க. ஏபிபிக்கு எதுக்கு முருகா சிபிசி வைக்கிறான் அப்படின்னு கேட்பார் சார். ஏன்னா சிபிசிங்கிறது சிவில் ப்ரொசீஜர் கோட் எல்லாருக்கும் தெரியும், 1908. அது சட்ட எண் வந்து சிபிசிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சட்ட எண் இருக்கு. பொதுவா என்னுடைய அளவுல எனக்கு சொல்லிக் கொடுத்த சீனியர்ஸ் பெருமக்கள் எந்த சட்டத்தை படித்தாலும் அதனுடைய சட்ட எண்ணை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏன்னா ஒன்றில் அதை கேட்டிருக்கான், எனக்கே கேட்டிருக்கான். எங்களுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்ட டேட்டை கேட்டான். 26/1 தான் நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம், அதான் அமெண்ட்மெண்ட் டேட். ஆனா அடாப்ட் டேட்டு அது வித்தியாசப்படும். உங்களுக்கு 20 நவம்பர்ல ஒரு டேட் வரும். அதுக்கு பாருங்க நீங்க. இப்ப கொஞ்சம் நான் ரெஃப்ரெஷ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிறேன், பிராக்டிஸ்ல பயங்கரமா இதெல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் மெமரி இல்லாம இருக்கு. அதுவும் தேர்வுலாம் முடிந்து 6 மாதம் ஆயிட்டுது. அதனால நான் சொல்லுகிறதுல ஏதாவது பிழை இருந்தாலும் நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்குமாறு கேட்டுக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுல இந்த சிபிசில 20 மார்க் இருக்கு மெயின்ல. அது உங்களுக்கு தெரியும், 1908 சிபிசி 5 கீழ் 1908 தான் சட்ட எண் 5 சிபிசி சொல்லியிருக்காங்க. இப்ப மொத்தமா நீங்க எத்தனை புக்கு படிக்கணும்? ஐபிசி படிக்கணும் சார், சிஆர்பிசி படிக்கணும், எவிடன்ஸ் படிக்கணும், கான்ஸ்டிடியூஷன் லா படிக்கணும், டாட்ஸ் படிக்கணும். சட்ட லா காலேஜ் நம்ம படிச்சிருக்கோம். ஒருபோதும் டாட்ஸ் என்பது பிராக்டிஸுக்கு வரப்போறதே இல்லைன்னு நினைக்கிறது. அப்படி இல்லை. டாட்ஸ் என்னன்னா தீங்கு என்னன்னா, உனக்கு எப்படி ஏற்பட்டால் தீங்கோ தட் இஸ் த ஆர்ம் சேம் வே டு அனதர் பண்ணக்கூடாது. உனக்கு எதெல்லாம் ஏற்பட்டா தீங்கோ அதை நீ ஒருத்தனை செய்யக்கூடாதுன்றது தான் டாட்ஸுடைய பேஸ் இன்கிரீடியன்ஸ். அது போன்று டாட்ஸ் 20 மார்க் வரும். அதில் தான் உங்களுக்கு தெரியும், டாட்ஸ்ல தான் எல்லாருக்கும் தெரியும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கு. போபால் விஷ வழக்கு டாட்ஸ் கூட சம்பந்தப்பட்டது. எப்படி அப்படின்னா, வைகாரியஸ் லயபிலிட்டி, கூட்டு பொறுப்பு. ஒருவர் செய்கிற செயலால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறோம்னா அதுக்கு வைகாரியஸ் லயபிலிட்டி, ஜாயிண்ட் லயபிலிட்டி, இண்டிவிஜுவல் லயபிலிட்டி. மாஸ்டர் சர்வெண்ட், ஓனர் இருக்கான், சர்வெண்ட் வேலை செஞ்சிடறான், ஓனர் பொறுப்பாக முடியுமா? ஆவானா? ஆக மாட்டான்னு சொல்லுவாங்க. சில இடத்துல பொறுப்பு உண்டு, ஓனர் உண்டு. நீ ஏன் வந்து சரியில்லாதன்னு வச்சிருக்கிறீங்க சர்வெண்ட்டை, அவனை மாற்றணும், அது மாதிரி சொல்லக்கூடியது. அதெல்லாம் டாட்ஸ்ல வரக்கூடிய ஒரு போர்ஷன். டாட்ஸும் நீங்க இந்த பேப்பர் 3ல சொல்றாங்க. டாட்ஸ் பேப்பர் 4 தான் சார் மிக முக்கியமானது. ஒரு ஏபிபிக்கு மிக முக்கியமானது என்னன்னா பேப்பர் 4. ஏன்னா மைனர் ஆக்ட்ஸ், குற்றவியல் சிறு சட்டங்கள். ஏபிபி ரோலே வந்து மைனர் ஆக்ட்ஸ் தான். ஏன்னா இப்ப ஸ்டேட்ல வந்து நம்ம இதுல போடுறான் குட்கா சார் தெரியும் நினைக்கிறேன். குட்கா இந்த பீடி ஸ்மோக்கிங் எல்லாம் போடுறாங்க. என்ன ஆக்ட்ல போடுறாங்க போலீஸ் சார்? ஸ்மோக்கிங் பேன் ஆக்ட், காஃபி போட்டா ஆக்ட், குட்கா பேன் ஆக்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆக்ட் சார். இப்போ ஒருத்தர் ஒரு 25 mm பர்சனல் ரிவால்வர் கன் பாக்கெட்ல வச்சிருக்கிறாரு. பொது வழிகள்ல ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, டிப்டாப்பா சூப்பரா. ஆனா அவருடைய பேக்கை ஆர்ஆர்பி போலீஸார் செக் செய்கிற போது ஸ்கேனரிலோ இல்ல சஸ்பெக்டின் படியில அவரை செக் பண்ணும்போது அவர்கிட்ட ஆம்ஸ் இருக்கு. அப்ப அவர் மீது எந்த சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்வார்கள்? ஆர்ம்ஸ் ஆக்ட். அப்ப ஆர்ம்ஸ் ஆக்ட் எதுல வருது? சென்ட்ரல் மைனர் ஆக்ட்ல வருது. இதுதாங்க பேப்பர் 4. பேப்பர் 1ல ஐபிசி மாத்திரம்,
பேப்பர் 2ல 4 பேப்பர், கான்ஸ்டிடியூஷன், டாட்ஸ், லீகல் எய்ட், அது போன்ற ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். இன்னைக்கு பெரும்பான்மையான வகையில போடப்படுகிற ஒரு கேஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். நிறைய பேர் போடுறாங்க. இன்ஸ்பெக்டர் மேல நிறைய கேஸ் போட்டு ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுக்கு போறாங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல காக்னிசன்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா? இதுதான் வகையில உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எஸ்ஐ ரேங்குக்கு கீழே போலீஸ்கார் மேல காக்னிசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. ப்ரியர் சாங்ஷன், முன் அனுமதி வாங்கணும்னு இருந்ததை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கிரிமினல் ஓபி சோ அந்த வழக்கின் அடிப்படையில போன மாதம் மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீதியரசர் திரு எம்எஸ்ஆர் ரமேஷ் ஐயா அவர்களும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வுல என்ன சொல்லிட்டாங்க, இன்ஸ்பெக்டருக்கு கீழ் இருக்கிற கடுநிலையில் இருக்கிற காவலர்கள் மீது தனி புகார், பிரைவேட் கம்ப்ளைண்ட், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி, அபியூஸ் தி பவர் ஆஃப் லா, இந்த நாளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டியூட்டி நேரத்தில் டியூட்டி செய்யாதது, தனக்கு இருக்கிற அதிகாரத்தை மீறி செயல்படுவது, அப்புறம் ஒரு பொது ஊழியர் ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றாமல் வேறு வேலையை செய்வது, காவல் நிலையத்துக்கு வருகிற மக்களை, லிட்டிகன்ஸை, வழக்கறிஞர்களை, யாரேனும் காவல் நிலையத்துக்கு வருபவர்களை அனாவசியமாக பேசுவது, அஜாக்கிரதையாக பேசுவது, அத்துமீறி செயல்படுவது, மிரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுகிற காவலர்கள் மீது என்ன பண்ணலாம், பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம் என்று எங்க இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் பிரைவேட் பெட்டிஷனா போடுறோம், 200 ஜிஆர்பிஸ்ல போடுறோம். நம்மளே இந்த செக்ஷன்ஸை காக்னிசன்ஸ் இருக்கணும் நம்ம போடுறோம். ஆனா அதுக்கு போன மாதத்துக்கு முன்பு வரையில என்ன இருந்ததுன்னா, நீங்க டிஎஸ்பி கிட்டயோ எஸ்பி கிட்டயோ முன் அனுமதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கோர்ட் எல்லாம் கேட்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அது இப்ப என்ன ஆகி போச்சு, அதெல்லாம் தேவையில்லை. பிரைவேட் ஏசியா இருக்குதா, நீங்க உடனே காக்னிசன்ஸ் எடுத்துருங்க அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட்ல டைரக்ஷன் கொடுத்தாங்க. ஆனரபிள் ஹைகோர்ட்ல அது சிவகங்கையில டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட் சூப்பரா எடுத்திருக்கிறார் ஒரு இன்ஸ்பெக்டர் மீது. அது சைட்டேஷனா வந்திருக்கு, நான் சாருக்கு சர்க்குலேட் பண்ணிடுறேன். இப்ப எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, இது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டுக்காக சொல்ல வந்தேன். மனித உரிமைகள் மீறல் சட்டம் 1993, 96க்காக அதை சொல்ல வந்தேன். ஏன்னா மனித உரிமை மீறல் என்றால் என்ன என்று பொதுவா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 4 செயலை மீறினாலே அது மனித உரிமை மீறல் ஆயிடும். என்னது? தனி ஒரு மனிதனின் மாண்பு, கண்ணியம், கடமை, அவனுடைய அந்த ஹியூமானிட்டியில் இருக்கிற அந்த மனித நேயத்தை பாதிக்கிற வகையில பல பேர் அவன் இழிவு நிலைக்கு இழிநிலைக்கு உள்ளாக்கப்படுகிறவாறு யாரேனும் ஒரு அரசு ஊழியர்கள், அது பெரும் மேஜரா காவல்துறையில தான் இருப்பாங்க, சில மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, அவர்கள் இதை நடத்தினாங்கன்னா அவங்களும் இது கீழே கொண்டு சார்ஜ் பண்ணணும் அப்படின்றதுதான் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஐநாவினுடைய பன்னாட்டு சட்டத்தால் நிறைவேற்றப்பட்ட பிரகடனத்தின்படி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இந்த மனித உரிமை மீறல் சட்டம். இது ஏபிபிக்கு சிலபஸா இருக்குது, டாப்ஸ் இருக்குது. இந்த 4 சட்டமும் சேர்ந்து பேப்பர் 3, பேப்பர் 4 மைனர் ஆக்ட் சொல்லிட்டேன். பேப்பர் 2ல சிஆர்பிசி, இந்தியன் விஜிலன்ஸ் ஆக்ட், சிபிசி 100 மார்க். பேப்பர் 1ல வெறும் ஐபிசி மட்டும் 100 மார்க். 4 பேப்பர் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபார்ம் போடுறீங்க, உங்க ஃபார்ம் எலிஜிபிலிட்டி ஆயிட்டுது, உங்களை 2 மாசம் கழிச்சு முதல்நிலை தேர்வுக்கு வாங்கன்றான், ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறான், 100 கேள்வி டிக் பண்றீங்க, 68 கேள்வி டிக் பண்ணிட்டீங்க, மெயினுக்கு வந்துடும். உங்களுக்கு மெயினுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆக வேண்டியதுதான். நீங்க டிக் பண்ணிட்டு வந்தவொடனே தெரிஞ்சிடும் சார். பொதுவா 100 கேள்வியில அவங்க மனசாட்சிக்கு தெரியும் 100 கேள்வியில நம்ம எவ்வளவு டிக் பண்ணுவோம் இல்லைங்களா? எந்த வேலை செய்தாலும் நம்ம கான்சியஸுக்கு உட்பட்டு செய்யணும், அவ்வளவுதான் பொதுவா. அதை தவிர்த்து அந்த 100 கேள்வியை எழுதிவிட்டு வெளியே வந்து தெரிஞ்சவொடனே எக்ஸாம் அல்ல தெரிஞ்சிடும். ஏன்னா போட்டிகள் வருங்காலங்கள் அதிகமா இருக்கு, இப்பயே நிறைய இருக்கு. ஒரு போட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு 1:15, 20. நான் சொல்றது மெயின் எழுதி முடிச்சு இன்டர்வியூ சொல்றேன். பிரிலிமினரியில 1:150 இருக்கும். இப்போ ஒரு 50 பதவி வரப்போகுதுன்னு சொல்றாங்க வருகிற செப்டம்பரா சார், செப்டம்பர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏபிபி வருது, அதுக்காக தான் அதை எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு 50x150 போட்டீங்கன்னா 7500 8000 விண்ணப்பங்கள் டிஎன்பிசிக்கு வரும். அவங்க எக்ஸாம் வைப்பாங்க. அந்த 8000த்துல என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவை 50, 50x10 எவ்வளவுங்க, 500. 500 பேரை மட்டும் முதல்நிலை தேர்வு, அதாவது முதல்நிலை தேர்விலிருந்து 8000
முதன்மை தேர்வு, பூர்வாங்க தேர்வுன்னு பேரு. தமிழ்ல சொல்லணும்னா டிரான்ஸ்லேஷன் பேப்பர் இருக்குது நம்மளுக்கு. அதனால மெயின் எக்ஸாமுக்கு அதை 1:10 ஆக்கிடுவாங்க. அப்ப 50 தான் அவனுக்கு தேவை. 500 பேரை கொடுக்குவான். இந்த 8000 பேர் எழுதியிருப்போம், 500 பேர், மீதி 7500 பேரு கோ டு ரிட்டன் பேக் டு கோர்ட்டு தான். நீதிமன்றத்தை போய் உங்க வேலையை பாருங்க, நீங்க பிராக்டிஸே நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி சொல்றாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த சேஃப்டி செக்யூர்டு ஜோன்ல போய் தான் உட்காரணும். உட்கார்ந்தாதான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். முதல் கட்டத்துல இருந்து முதல் கிணறு தாவணும், இரண்டாம் கிணறுக்கு தாவணும். நேர்காணல் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு வேவ் சுறா திமிங்கலத்தை நம்ம திமிங்கலத்தை தாண்டி குச்சாதான் நம்ம ஜெயிச்சோம். இப்ப அந்த ஸ்டேஜுக்கு தான் நாளா இருந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவனுடைய அருளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன். ஸ்ட்ராங்லி பிலீவ். ஓகே, இப்போ பேப்பர் 1 சார். முதல்ல இந்த 100 மார்க் இருக்கு பாருங்க. இப்ப நான் சொன்ன புத்தகத்துல இருந்து எல்லாத்துலயும் 10 கேள்வி கேட்பான். சில மேஜரா ஐபிசில 18 கேள்வி கேட்பான் சார். ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 சொன்னல, மெயினுக்கு எழுத போகும்போது 100 மார்க்குங்க. நீங்க டிக் பண்ண போகும்போது என்னது, 20 கேள்வி தான். பேப்பர் 2 இருந்து ஒரு 20 கேள்வி எழுதிருக்க பாருங்க, 20 கொஸ்டின். பேப்பர் 3 இருந்து ஒரு 60 கொஸ்டின். பேப்பர் 4 இருந்து மைனர் ஆக்ட்ல இருந்து ஒரு 5 கேள்வி கேட்பான் பிரிலிமுக்கு. அது என்னென்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஒரு மேஜர் ஆக்டை வாங்கி பார்க்கணும். சென்ட்ரல் மேஜர் ஆக்ட் 150 லாஸ் இருக்கு. ஆர்ம்ஸ் ஆக்ட், SC/ST ஆக்ட், நேஷனல் டிஸானர் ஆக்ட். அதாவது நீங்க பொதுவா பேப்பர் 4 தேர்வுத்தாள் 4 யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க எழுதி போயிடுவாங்க சார். அந்த வேலை நான் நம்புறேன். நான் நல்லா அந்த காலகட்டங்கள்ல 71, 22ல அப்படியே பகாயத் பண்ணி வச்சிருந்தேன் நான். வருடங்கள் அடிப்படையில, அதாவது சொல்லுவாங்க அசன்ட்ரி டிசன்ட்ரிம்பாங்க, மேலிருந்து கீழ், கீழ் இருந்து மேலும். அந்த மாதிரி வருடத்தின் அடிப்படையில நான் அந்த சட்டத்தின் தலைப்பை சொல்லுவேன். உதாரணத்துக்கு ஸ்டேட் மைனர் ஆக்ட நான் சொல்றேன். பேப்பர் 4ல ஸ்டேட் மைனர் ஆக்ட்ல 18 ஆக்ட் இருக்குது. ஸ்டேட் ஆக்ட்ல பழமையான சட்டம் அப்படின்னு நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு சிட்டி போலீஸ் ஆக்ட். அதான் சிட்டி போலீஸ் ஆக்ட் 75 போட்டிருக்கேன். சிட்டி போலீஸ் ஆக்ட்ல 1000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போங்கம்மா. அந்த ஆக்ட் 1888ஆம் ஆண்டின் தமிழ்நாடு மாநகர காவல் சட்டம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட் கொடுக்குறாங்க 1930ஆம் ஆண்டின் பியூ ஆக்ட். இன்று மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல, டிஜே கோர்ட்ல என்ன பண்றாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ரிமாண்ட் கொடுக்குறாங்க. எதுல, பியூ ஆக்ட்ல. மதுவிலக்கு சட்டத்தை தான் சொல்றேன். செக்ஷன் 4(1) ஸ்மால் a, BB, கேபிட்டல் A வருமா ரிமாண்டு பாருங்க. சார் குயிஸ் மாதிரி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது எப்படின்னா 4(1) கேபிட்டல் A என்பது எங்க வரும் எல்லாருக்கும் தெரியும். அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃபன்ஸ். ஏன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் ஒரு மது. இப்ப உங்களுக்கு தெரியும் ரீசன்ட் டேஸ்ல என்ன நடந்து இருக்குது கள்ளச்சாராயத்தால. அது சொல்றான். மதுவிலக்கு சட்டம் 1937 சில மாவட்டங்கள்ல, ஆனா 30. அப்புறம் இன்னொரு ஆக்ட், தமிழ்நாடு கேமிங் ஆக்ட். அதான் தமிழ்நாடு கேமிங் ஆக்ட், சூதாட்ட சட்டம். இது சென்ட்ரல் ஆக்ட்லயும் வரும் 1930. இந்த வருடத்தின் அடிப்படையில் சொல்றதுக்காக சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் 1959ஆம் ஆண்டில் தமிழ்நாடு ஓப்பன் பிளேசஸ் டிஸ்பிகர்மெண்ட் பிரிவென்ஷன் ஆக்ட், தமிழ்நாடு திறந்த வெளியில் அழகழித்தல் சட்டம். இப்போ அந்த சட்டம் என்னன்னா 1959 சின்ன 10 செக்ஷன். இது எல்லாமே 10 செக்ஷன் கொண்டது சார். ஒரு புத்தகம் எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கிறோம், சாப்டர் 11 127 செக்ஷன் இருக்கு. ஆனா ஸ்டேட் ஆக்ட்ல நான் என்ன சொன்னேன், சிலபஸ்ல 18 சட்டம் கொடுத்துருக்கான். 18 புத்தகத்தை படுறான்றான். இப்போ 18 × 10 180 செக்ஷன். சின்ன சின்ன ஆக்ட் தாங்க. பொது வெளியில் அழகை சீர்குலைக்கும் சட்டம். நீங்க சென்னை மாநகராட்சி போறீங்க, அவ்வளவு அழகா இருக்கு. அங்க கொண்டு போய் ஒரு ஆபாசமான அசிங்கமான ஒரு திரைப்படத்தினுடைய நோட்டீஸை ஒட்டலாமா? ஒட்டக்கூடாது, அஃபென்ஸ். அதை சொல்ற சட்டம் தான் இது. ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்தில் அதனுடைய நற்பெயருக்கு, அதனுடைய நல் மதிப்பிற்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் சீர்குலைக்கிற அயோக்கியர்களை தண்டிக்கக்கூடிய சட்டத்துக்கு பேர் தான் தமிழ்நாடு ஓப்பன் டிஸ்பிகர்மெண்ட் ஆக்ட் 1959. 1888 இருந்து அப்படியே சொல்லிட்டு வரேன். வருடத்தின் அடிப்படையில கீழே இருந்து வரேன். ஆஸ்பர் சிலபஸ் தான் சொல்லிட்டு வரேன். இன்னும் ஸ்டேட் மைனர் ஆக்ட் நிறைய இருக்கு. ஆனா நம்மளுக்கு எல்லாம் தேவையில்லை. 18 தான். 18 படிச்சா போதும். 50 மார்க் கேள்வி, 10 கேள்வி எழுதணும், 5 மார்க். மெயினுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 1 வேர்டுக்கு 2, 3 தான் வரும், டிக் பண்ணிடலாம். இப்ப 4வது சட்டமா பார்க்க போறது
நல்லா இருக்கு. ஆமா சார், தேங்க்யூ சார். அடுத்தது பாருங்க, ஒரு சட்டத்தை நான் மறந்துட்டேன் சார், முக்கியமான சட்டம் சார். தமிழ்நாடு வனச்சட்டம் 1882ஆம் ஆண்டின் தமிழ்நாடு காடுகள் பாதுகாப்பு சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம் சார். இந்த சட்டத்துல கொஸ்டின் கேட்டே இருப்பான். ஏன்னா 18ல கேட்டான், 19 மீன் நான் எழுதுனேன், மே மாசம் எழுதுனேன், சனி ஞாயிறு காலை மாலை 4 பேப்பர் சொன்னேன். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. பேப்பர் 1 ஐபிசி தான், ஃபுல்லா ஐபிசி தான். இனி வரும் காலங்கள் அது என்னவாகும், பிஎன்எஸ் ஆயிடும். நீங்க அதை பார்த்துக்குங்க. எத்தனை அத்தியாயம்? 23 பழசுக்கு. புதுசுக்கு எத்தனை? பழைய செக்ஷன் எவ்வளோ? 511. புதுசுக்கு எவ்வளோ? 531. ரிப்பீல் 31. அப்படியே பாருங்க, அது ஃபுல்லா அட்டவணை பிரிக்கணும். தரம் பிரிச்சா மட்டும்தான் உள்ள போய் நேர்காணல் என்கிற அந்த வாய்ப்புல, அந்த கிணத்துல நம்ம குதிக்க முடியும். அதுல குதிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு உண்டு என்று நம்புவோம். மேக்சிமம் உண்டு, நடக்கும். இருக்குதுன்னு நம்புவோமே, கண்டிப்பா கிடைக்கும். என் நம்பிக்கையில் தான் பிறக்கிறது. அந்த நம்பிக்கை என்கிற சிறு துளியில தான் பிறக்கிறது பேராற்றல் என்கிற வெற்றி என்கிற அந்த ஒரு சூட்சமம் வந்துடும். நம்பிக்கையில தான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. எனர்ஜி இருக்காது பேசுவது. எப்போதும் ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது. நம்ம இந்த தேர்வுல இருக்கிறவங்க பொதுவா வழக்கு நடத்துறவங்க கடை சொல்லுவாங்க, நம்மளுக்கு என்ன நம்புவையா, எல்லாம் மேலக்கரம் பார்த்துக்குவான், நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டோம், பீஸை வாங்கிக்கணும். ஆடுறானா என்ன, ஆகலைன்னா என்ன, ஆடுறாச்சுன்னா இங்கேயே போவான். ஆடுறாலாம் நம்ம அப்பீல் கோர்ட் இருக்குதுயா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குதுன்னு. அது இல்ல, நடத்தக்கூடிய நீதிமன்றங்களிலேயே நம்ம எப்படி அதை எளிமையா இந்த வழக்கினை வெற்றி அடையணும் என்பதை போல ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆனவங்களா இருக்காங்க. என் நண்பர்கள்லாம் இன்னைக்கு நிறைய நீதிமன்றங்கள்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிறாங்க, ஏபிபிஸா இருக்காங்க. எனக்கு அந்த வாய்ப்பினை ஆண்டவன் அருளணும் அப்படின்ட்டு நம்மளும் போராடி கடுமையா 2021 நோட்டிபிகேஷன் நான் உறுதியா நான் இன்டர்வியூ போயிருப்பேன் அப்படின்னு நான் நம்பினேன். இது வரலன்னு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் ரிட்டு போட்டேன். அது அந்த நீதி தேவன் கண்களுக்கு தெரிஞ்சு நம்மள 4 பேரை கூப்பிட்டுருக்காங்க. அது மாதிரி ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். ஓகே, காடுகள் சட்டம் சொன்னேன், அதுல கண்டிப்பா கேள்வி வருங்க. அதை தவிர்த்து அதுக்கு அடுத்து நேரம் நம்ம எங்க வந்தோம்னா 1978-79 அருமையான சட்டம். என்ன சட்டம்னா தமிழ்நாடு பரிசு சீட்டு பண சுழற்சி தடை சட்டம். சீட்டு நிறுத்திடான் சார், சீட்டு நிறுத்திட்டான், இந்த சீட்டு அது இந்த ஆக்ட்ல போடுவான். செக்ஷன் 4(1)(a and 5ல போடுவான். என்ன போடுவான்? அது கூட ஐபிசியும் போடுவான். ரெட் வித் உடனிணைந்த இந்த மைண்டர் ஆக்டை கொண்டு வருவான் ஸ்டேட் போலீஸ். நீங்க பார்த்துட்டு ஓயாம கிரைம் போலீஸுக்கு போறீங்க. சார் ஒரு அம்மா எங்க தெருவில் இருக்குது, சாதாரணமா இருந்தது, 20 பேருக்கு 5 லட்ச ரூபாய் சீட்டு பிடிச்சது, ஆள் ஓடி போச்சு சார் அப்படின்றான். சரி, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லை, பதிவு சான்றிதழ் இல்லை, பதிவு பெறாத உரிமம் பெறாத எந்த நபர்களையும் நிதி நிறுவனங்களும் ஈடுபடக்கூடாது என்று பணச்சீட்டுக்கு நடத்தக்கூடாது என்கிற சொல்லுகிற சட்டம் தான் தமிழ்நாடு பிரைசஸ் ஸ்கீம்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1978 and 1979. இதுல எது பண்ணக்கூடாது, எது டூஸ், எது டோன்ட்ஸ், எது டூஸ், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற அந்த 2 சட்டம் தான் 1978-79 பண பிரைஸ் ஸ்கீம். சரி, பிரைஸ் ஸ்கீம் கொடுக்கலாமா அப்படின்பாங்க. சிலருக்கு நடத்தலாம் சார், அங்கீகாரம் வாங்கி ஒரு அமைப்புகள்ல ஆத்தரைஸ் பண்ணி வாங்கினா அதை நடத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு குழுக்கள் சீட்டுலாம் நடக்குது. இப்ப 10,000 பேர் ஒரு மெரினாவில் கூடுறாங்க. அங்க ஒரு 1000 பேருக்கிட்ட நீங்க 100 ரூபா கொடுங்க அப்படின்னு இந்த பிஜேபி நிறுவனம் சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தினது. நீங்க அந்த 100 ரூபாய்க்கு எங்க பிஜேபியில ஒருவேளை உணவு மதியமோ இரவோ காலையோ சாப்பிட்டுங்க, எங்களுடைய கடற்கரையினுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் நீங்க குடிச்சிக்குங்க, விளையாடுங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்றான். நார்மலா அதுக்கு கட்டணம் 500 ரூபா, அவன் 100 ரூபாசியா வாங்குறான். அதுல அவன் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றான், இதுல இருந்து நாங்க 3 பேரை தேர்ந்தெடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு காரு, 10 பேருக்கு பைக்கு, இப்படிலாம் சொல்றாங்களே, அது எங்க வரும்னா அதுதான் இந்த ஆக்ட்ல வரும். 1978-79 பணத்தாள்கள் பண சுழற்சி சட்டம், தமிழ்நாடு பிரைஸ் சீட்டு, பரிசு சீட்டு, பரிசு தாள்கள் தடை சட்டம், அதுலதான் வரும். இதுக்கும் இதே மாதிரி தான் எப்பயும் காமன் சட்ட எண் 3 காமன் சார். தேர்வர்களுக்கு நம்ம வழக்கறிஞர் பெருமக்களுக்கு 3 ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டும். ஆனா ரொம்ப கடினம் தாங்க, நானே சொல்றேன். இப்ப திடீர்னு நீங்க ஆர்ம்ஸ் ஆக்ட் சட்டம் கேட்டீங்கன்னா நானே சொல்ல மாட்டேன். இப்போ நான் ஒரு கட்டத்துல சொன்னேன், 48 ஆக்ட், மைனர் ஆக்ட், சென்ட்ரல் மைனர் ஆக்ட் 30, ஸ்டேட் ஆக்ட் 18,
48 சட்டத்தின் பெரியம். நான் பெருமைக்கு சொல்லல, சத்தியத்தின் வாக்காக நான் பார்க்காம சொன்னேன். எப்படி சொன்னோம்னா, இந்த மாதிரி பதில அவங்க மனப்பாடம் பண்ணிப்பேன். 1882ஆம் ஆண்டின் காடு சட்டம், 88ஆம் ஆண்டின் மாநகர காவல் சட்டம், 1930ஆம் ஆண்டின் மதுவிலக்கு சட்டம், 1950ஆம் ஆண்டின் சட்டம், 1978-77 59 கொடுவெளியில் அளவழைக்கிற சட்டம், 78-79 பண சுழற்சி சட்டம், பணத்தாள்கள் சட்டம், பரிசு சட்டம், அது பரிசு சீட்டு தடை சட்டம். அதுக்கப்புறம் அப்படியே 87 வந்தோம். நீங்க இல்ல 87 வருவதற்கு முன்னாடி 84க்கு போனோம். ஏன்? குண்டாஸ் ஆக்ட். 1984ஆம் ஆண்டில் குண்டர்கள் சட்டம். அதான் குண்டாஸ் ஆக்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 1984 ஆக்ட் 14 அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கும். அதுக்கு 1984 ஆக்ட் 14. அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் இருக்குது. இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடிலாம் ஆம்னி பஸ்ல புது படத்தை போட்டு வருவான். எதுல? சிடில, விசிடில. அது விசிடி பேண்ட் ஆக்ட். 1984ஆம் ஆண்டில் கேபிள் டிவியில் புது படங்களை திரையிடுதல் சட்டம், தடை சட்டம். அதுக்கப்புறம் 1987ஆம் ஆண்டில் கிட்னி சிறுநீரகத்தை நல் நோக்கங்களுக்காக டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய சட்டம். 1987ஆம் ஆண்டில் தமிழ்நாடு கிட்னிஸ் அத்தாரிட்டிஸ் அந்த ஆக்ட். அதுக்கப்புறம் 1997 3 ஆக்ட். உங்களுக்கு தெரியும், டிஎன்பிடி ஆக்ட், பொருளாதார குற்றப்பிரிவு தமிழ்நாடு திறந்தவெளிகள் அந்த ஆக்ட். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டிங் ஆஃப் பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டிஎன்பிஐடி, பொருளாதார அந்த முதலீட்டாளர்கள் சட்டம். அது முதலீட்டாளர்கள்ல நோக்கத்தோடு டெபாசிட் பண்ணுவான் அந்த ஆக்ட். அது சம்பந்தம் சிட்பண்ட் ஆக்ட் இது ஆக்சுவலா, டிஎன்பிடி ஆக்ட். அதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனை சட்டம் 1997. அதுக்கப்புறம் பிஎஸ்ஓ முக்கியமானதுங்க. இதுவும் ஃபாரஸ்ட் ஆக்ட் முக்கியமானது. ஒரு பிஎஸ்ஓ தெரிஞ்சே ஆகணும். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் முக்கியமானது. 47 அத்தியாயம், 848 ஸ்டாண்டிங் ஆர்டர். இன்றளவிலையும் போலீசார் செயல்படுவது எப்படி? இந்த பிஎஸ்ஓவின் அடிப்படையில் தான். எப்படி என்ன, யார் என்ன செய்யணும்? காவலர் என்பவர்கள் 24 மணி நேரம் போலீஸாகவே இருக்க வேண்டும் என்று எங்க சொல்லுங்க? பிஎஸ்ஓ 24 சொல்லுது. அதே போன்று இப்போ போலீசாரினுடைய ஒரு முக்கியமான ஒரு கைடன்ஸா இருக்கிறதே பிஎஸ்ஓ தான். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் போலீசார் இந்த அளவிலும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. வேலை செய்யறதுக்கு என்னென்ன யார் என்னென்ன படிநிலைகள் இருக்கிறாங்க, அவங்க பவர் என்ன, அவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றது பிஎஸ்ஓ. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 18 சட்டம் வந்துருச்சு ஸ்டேட் ஆக்ட்ல. இப்ப சென்ட்ரல் ஆக்ட்ல ஒரு 38 சட்டம் இருக்கு. அதை நீங்க பாத்துங்க. இது 2 சேர்ந்து 100 மார்க்குக்கு நீங்க எழுதணும் சென்ட்ரல் ஆக்ட்ல. அதே போன்று பேப்பர் 3 நான் சொல்லிட்டேன். பேப்பர் 3 டிவைடட் 4 தெரிவித்தால் 3ல 4. கான்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்கு, ஆனா எல்லாம் படிக்க வேண்டாம். பார்ட் 4 மட்டும் படிச்சா போதும் சார். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஹைகோர்ட்டுக்கு என்ன ரிட்டு போட முடியும், சுப்ரீம் கோர்ட் என்ன போட முடியும்? ஹைகோர்ட்ல 226ல போட முடியும் 5 விதமான ரிட்டு. 227 போடலாம். சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் 32 இதை படிக்கணும். டிபிஎஸ்பின்னா ஆர்டிகல் 36 to 50 டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்னா ஆர்டிகல் 14 to சரத்து 36 வரை எல்லாம் நினைச்சுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா டைரக்டா ஆர்டிகல் 19 போறாங்க. அது பேச்சுரிமை ஆர்டிகல் 19. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றது சரத்து 14 ஆர்டிகல் 36 வரை. 36A 51 வரைக்கும் டிபிஎஸ்சி. இந்த இடைப்பட்ட ஆர்டிகளை மட்டும் படிக்க சொல்றாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. அதுக்கு மார்க் எவ்வளவு கொடுக்குறான்? 40 மார்க் கொடுக்குறான் சார். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, அதுக்கு 20 மார்க் 60. லீகல் எய்ட் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 அதுக்கு ஒரு 20 80. டாக்ஸ் தீங்கியல் சட்டம் என்னன்னு சொல்றான். நெக்லிஜென்ஸ் கவனக்குறைவு ஒரு தீங்கு. மெலிசியஸ் ப்ராசிக்யூஷன், இன்னைக்கு எல்லாம் நாடே சிக்கிக்கிட்டு இருக்கிறது மெலிசியஸ் ப்ராசிக்யூஷன் தான். நீங்க ட்ரையல் லாயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த வேர்டு நம்ம யூஸ் பண்றோம். மெலிசியஸ்னா தீங்கெண்ணத்துல வழக்கு போடுறதுங்க. அவனுக்கு முகாந்திரமே இருக்காது, வழக்கு போடுவான். ஒரு அடி இதாயிருக்கு, உட்காந்து பேச முடியுமா? ப்ரீ லிட்டிகேஷன் பேசுறதுல டைரக்டா வருதுதான். அவங்க என்ன இன்டென்ஷன் வருது? The intention is malicious prosecution. அப்புறம் அபியூஸ் ஆஃப் லீகல் ப்ராசஸ், சட்டத்தினுடைய முறைகளை நடவடிக்கை, அந்த சட்டத்தினுடைய ஒரு முறை இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. லீகல் ப்ராசஸ
மீறலாம், அபியூஸ் பண்றான், தவறு பண்றான். ஆக்சிடென்ட் கிளைம்ஸ், வைகாரியஸ் லைபிலிட்டி சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, பகர பொறுப்பு, இதெல்லாம் சேர்ந்தா 20 மார்க்குங்க. ஆக மொத்தம் 100 மார்க். ஏற்கனவே பேப்பர் 4ல சொன்ன மைனர் ஆக்ட், ஸ்டேட், சென்ட்ரல் 50-50 100 மார்க். எழுத்து தேர்வு மெயினுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பேப்பர் 3 4 டிவைடட், கான்ஸ்டிடியூஷன், லீகல் எய்ட், டாக்ஸ், HR, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். அதுல 40, 20, 20, 20, 60 பிளஸ் 40 100 மார்க் முடிஞ்சு போச்சு. பேப்பர் 2 வரீங்க, அது ஏற்கனவே நம்ம நல்லா சொல்லிட்டோம், எல்லாருக்கும் அது தெரியும். மேஜர் எல்லாருமே புக் வச்சிருக்கோம், கிரிமினல் மேனுவல், CRPC, CPC, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதுக்கு என்ன பண்றான், CRPC மேஜர் சார், APPக்கு CRPC தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு அவன் எதிர்பார்க்கறான் சார். நல்லா 40 மார்க் அதுக்கு சொல்றான். கிரிமினல் அமெண்ட்மெண்டோட பண்ணிடுறான் CRPC. CRPC உங்களுக்கு தெரியும் 37 அத்தியாயம், அது 484 பிரிவு அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு அதுல 1821. அதே போல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாருக்கும் தெரியும், 11 அத்தியாயம் தான், சின்ன ஆக்ட். சர் ஜேம்ஸ் ஸ்டீபன் எழுதினார். அதை சட்ட எண் அதான் 1. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தாங்க 1வது சட்டம், முதல்ல கண்டுபிடிச்ச சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். நம்பர் கொடுக்குறோம் 1/9/1872 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நடைமுறைக்கு வருது. சட்ட எண் 1/1872. அதுக்கு அடுத்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 நடைமுறைக்கு வந்தது 1/4/1974. சட்ட எண் 2/1974. அதுல 37 அத்தியாயம், 484 செக்ஷன் CRPCல. ஆனா மேஜரா கோர்ட்ல இன்வால்வ் ஆகுற செக்ஷன்ஸ் ஒரு 50 இருந்து 60-70 செக்ஷன்ஸ் இருக்கும். அதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இந்த CPCல 20 மார்க் சொல்றோம். செக்ஷன் 9 ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சிவில் கோர்ட், செக்ஷன் 9 ரெஸ் ஜுடிஸ், செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா, ஆர்டர் 7 ஆர்டர் 8, ஆர்டர் 7 பிளைண்ட் சிம்பிள் ஃபார்மேட். ஒரு பிராது கொடுக்குறோம் சார், அதை பத்தி சொல்லுங்க. ஆர்டர் 7 நார்மல் பிராது போடுறோம். ஆர்டர் 8 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் ஃபார்மேட். 148 கேவியட் பெட்டிஷன் சொல்றோம். கேவியட் பெட்டிஷன்ஸ் அந்த 5 பாயிண்ட் 90 days காப்பீஸ் சென்ட் பண்ணணும். கொரியர் ஒரு முறை இருந்தா 3 மாசத்துல முடிஞ்சிடும், திரும்ப ரெனியூ எல்லாம் பண்ண முடியாது கேவியட்டை. இது இந்த கேவியட்டுக்கு பார்த்துக்கணும். இவ்வளவுதான் சார். பேப்பர் 2 முடிஞ்சு போச்சு. இது 100 மார்க். பேப்பர் 4 100, பேப்பர் 3 100 மார்க், பேப்பர் 2 100 மார்க். பேப்பர் 1 இது எல்லாமே நீங்க ரிட்டர்ன்ல எழுத பாருங்க, 3 மணி நேரம் எழுதணும். அதுக்கு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு அடுத்துதான் பேப்பர் 1 மிக மிக முக்கியமானது, IPC 50 மார்க். இதுதான் சார் நம்ம பாட புத்தகத்துல கேள்வி வருங்க. மீதி 50 என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ராப்ளம் கொடுப்பாங்க. ஒரு வழக்கு மாதிரி வழக்கா கொடுத்து நீ ஃபைனல் ரிப்போர்ட் கண்டுபிடி, எழுது. என்னென்ன எப்படி குற்ற இறுதி அறிக்கை தயார் பண்ணுவேன், எப்படி பிரேமிகா சார்ஜ் பண்ணுவேன், குற்றச்சாட்டு எப்படி வணைவேன், எந்தெந்த பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு வணைவேன்னு ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க, மாடல் ப்ராப்ளம். அதை நீங்க ஃபுல்லா படிச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு இறுதி அறிக்கையை ரெடி பண்ணணும். CRPC 173 உட்பிரிவு 2 கீழ் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட வேண்டும். அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். மேண்டேட்டரி பில் பேசுவோம் நம்ம. 60 நாள் 90 நாள். சில வழக்குக்கு 10 ஆண்டுகளுக்கு கீழ் இருக்கிற தண்டனை வருகிற குற்ற வழக்குகளுக்கு 60 நாளில் குற்றப்பத்திரிகை என்று சொல்லப்படுகிற ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆயுள் தண்டனை, மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களுக்கு 90 நாளில் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். இதாங்க அது ஃபைனல் ரிப்போர்ட் அண்ட் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். 30 மார்க். தியரியில 50 மார்க், மாடல் ப்ராப்ளம் கொடுத்து 30 மார்க், டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் 10 மார்க். ஆக 20 மார்க். தியரியில ஒரு 50, ஃபைனல் ரிப்போர்ட்ல ஒரு 30, டிரான்ஸ்லேஷன்ல ஒரு 20. ஆக மொத்தம் 100 சார். 400 வந்துடுது. இந்த 400 மதிப்பெண்களுக்கு 250 260 அல்லது 240 மதிப்பெண்களுக்கு மேல் நாம் பெற்றுவிட்டோம் என்றால் அறுதி உறுதியாக நமது ரெஜிஸ்டர் நம்பர் ஆனது நேர்காணலுக்கு வரும். நேர்காணலில் ஒரு 60 மதிப்பெண்கள். அந்த 60 மதிப்பெண்களில் நாம் 48 மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். பொதுவாக ஃபர்ஸ்ட் ஸ்லாப் நேர்காணல் கமிட்டி கொடுக்கப்படும். நேர்காணல் கமிட்டியால் ஃபர்ஸ்ட் ஹை லெவல் மார்க் என்று பிக்ஸ் பண்ணுகிற 52, 50, 48, 46 அதை போன்று
இதில் ரிட்டனில் எடுத்திருக்கிற மதிப்பெண்ணையும் முன்னூறுக்கு எவ்வளவு எடுக்கிறாங்க என்பதையும் இந்த 60ஐயும் கூட்டி இறுதியாக நமக்கு இந்த ஏவிபி பதவியினை டிஎன்பிசி ஆனது வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஆக இதுவரையிலும் ஏவிபி கிரேட் 2 எவ்வாறு எளிமையாக எழுதி பாஸ் செய்து தேர்வு பெற்று எவ்வாறு எளிமையாக வேலை வாங்குவது என்பதை நான் சொல்லியுள்ளேன். இதில் ஏதேனும் சிறு எரர்ஸ் இருந்தால் அதை வெரிஃபை பண்ணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்வாய்ப்பளித்த நெல்சன் சார் அவர்களுக்கு நன்றிகள் பல. அதாவது திருவள்ளுவர் சொல்லிவிட்டு போனது போல, நல்லார் ஒருவர் உலரின் அவர் பொருட்டு பெய்யும் எல்லோருக்கும் மழை அப்படின்னு சொல்றான். ஒரே ஒரு ஊர்ல ஒரு நல்லவர் இருந்தார்னா அந்த நல்லவருக்கான மும்மாறி பெய்கிற மழை ஆண்டவனுடைய வானத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு கேட்டு அவருக்காக அந்த மழை பெய்யும் என்று சொல்லுவார்கள். அந்த குரலுக்கு உகந்ததாக திரு நெல்சன் சார் அவர்கள் இருக்கிறார்கள். நான் பார்த்த அளவில் என்றென்றும் சேவை மனப்பான்மையோடு இதை 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு உன்னதமான நோக்கத்தில் இதுகாரம் செய்திருக்கிற நெல்சன் சார் அவர்களுக்கு ஆண்டவன் மேலும் அருள் புரிய வேண்டும். மேலும் அவர்களுடைய அனைத்து நெற்காரியங்களும் ஒரு துணையாக இருக்கணும் என்று நான் வேண்டிக் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.